friends, welcome back to yet another video on study tips. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்கிட்ட என்ன வந்து கேக்குறாங்கன்னா மேம் நாங்க நல்லா படிக்கிறோம் எக்ஸாம்க்கு முன்னாடி ஆனா எக்ஸாம் டைம்ல வந்து நாங்க எல்லாம் மறந்துட்ட மாதிரி ஃபீல் பண்றோம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேக்குறாங்க. அவங்களுக்கான ஒரு ஆக்டிவ் ரீகாலிங் டெக்னிக் தான் நான் வந்து இன்னைக்கு உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். தட் இஸ் கால்ட் ஃபிளாஷ் கார்ட்ஸ் மெத்தட். ஸோ இந்த ஃபிளாஷ் கார்ட் மெத்தட் என்னன்னா இதுதான் இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ். மேபி யூ கேன் ஹேவ் இட் திஸ் சைஸ் ஒரு இதை விட சின்னது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ்வலாக நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சைஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த சைஸ் கார்ட்ஸில் எப்படின்னா யூ கேன் ரைட் அ கொஷின் ஆர் ஒரு டெஃபினிஷனோ அது ஒரு சைடு எழுதிக்கலாம். அந்த டெஃபினிஷனோட கொஷின் வந்து ஒரு சைடு எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸோ கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது, அதனோட ஹெட்லைன் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்டு வந்து மை டாட்டர் ஹஸ் அவங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கலர் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலான்னா ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு சைடில் அவங்க இது மாதிரி எழுதிக்கலாம். திஸ் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு ஒரு சைடில் டைட்டில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லா என்னன்றது அந்த இன்னொரு பக்கத்தில் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி ஆக்ஷன் ஸோ அதனோட டெஃபினிஷன் வந்து இந்த பின் பக்கம் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க படிக்கும்போது அவங்க எழுதி வச்சுக்கலாம். வச்சுட்டு அவங்க எப்படின்னா படித்து முடிச்சுட்டு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லைன்னா காரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபுல் புக்கை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளாஷ் கார்ட்ஸும் அவங்க டைட்டிலில் பார்த்துட்டு அதில் என்ன டெஃபினிஷன்றது அதை மூடி வச்சுட்டு அவங்க ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீகால் பண்ணிட்டாங்க, ஆன்சர் நல்லா தெளிவாக தெரியுது அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். சப்போஸ் அடுத்த கார்டு எடுக்கிறாங்க, அதனோட ஆன்சர் வந்து அவங்க கிளியராக தெரியல, திக்குது, தேர் நாட் வெரி கிளியர் அபவுட் தி ஆன்சர் அப்படின்னா அது தனியாக ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் கார்ட்ஸும் அவங்க ரிவைஸ் பண்ணிவிட்டு தெரிஞ்சிருந்தா ஒரு லிஸ்ட்டும், தெரியல கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இல்லைன்னா அது தனியாக லிஸ்ட்டும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு எந்த லிஸ்ட்டில் அவங்க ஆன்சர்ஸ் வந்து கிளியராக இல்லையோ அந்த லிஸ்ட் எடுத்து திருப்பியும் தே கேன் கோ த்ரூ தி ஆன்சர்ஸ், நல்லா படிச்சுட்டு திருப்பியும் அதை ரிவிஷன் பண்ணும்போது அந்த லிஸ்ட்லேருந்து திருப்பியும் பார்க்கலாம். ஸோ இந்த நோ தி ஆன்சர் நல்லா முடிச்சுட்டு கிளியராக இருக்கிற லிஸ்ட்டில் வச்சுட்டு திருப்பியும் அந்த ஆன்சர் சரியாக தெரியல திருப்பியும் அடுத்த லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ தென் வாட் தே கேன் டூ இஸ் இந்த மாதிரி ஷஃபில் பண்ணி அவங்க ரீகால் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா யூ கேன் கிவ் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேம்ஸ் மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த கார்ட்ஸ் கொடுத்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஆன்சர்ஸை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சு ரிவிஷன் பண்ணிக்கலாம். மெயினாக இங்கிலீஷ் வெக்காபுலரி அதெல்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். அது இல்லாமல் வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ஸோ மொத்த மெட்டீரியலும் கண்டஸ் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ மெட்டீரியல் நீங்கள் பார்த்துருக்கீங்க. திஸ் இஸ் ஃபார் நம்ம ஸ்கூலுக்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் த ஹோல் மெட்டீரியல் இந்த ஃபுல் மெட்டீரியலும் மை டாட்டர் ஹஸ் ப்ரிப்பேர் ஃபார் அவர் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஸோ லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக அவங்க இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப வந்து எஃபெக்டிவான ப்ரூவன் டெக்னிக். இது நானே வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு எங்கள் அகாடமியில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி மெத்தட்ஸில் நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஃபாலோ திஸ் அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் with your friends. And until the next video, this is Sujata signing off. Bye bye.